நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. விழுப்புரத்தில் விவசாயம் செழிக்க நவதானிய விநாயகர் சிலை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விழுப்புரம் அருகேயுள்ள காணையில் நவதானியங்களான கம்பு, கேழ்வரகு, பெரும்பயிறு, மொச்சை, துவரம்பருப்பு, பாதாம், மிளகு, ஏலக்காய், மக்காச்சோளம், கொண்டை கடலை கொண்டு காகித கூழ் விநாயகர் சிலை மீது 10 நாட்களாக ஒட்டி 10 அடி உயரத்தில் 600 கிலோ நவதானியங்களால் இயற்கை சூழலை பாதுகாக்கும் வகையில் செய்யப்பட்ட விநாயகர் சிலை அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. சீருடை பணியாளர் தேர்வுக்கு இலவச பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை ஆகஸ்ட் 28 காலை 10 மணி முதல் பயிற்சி வகுப்பு நடக்க இருப்பதால் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இலவச பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தெற்கு வீதியில் அமைந்துள்ள பால நரமுக விநாயகர் ஆலயத்தில் இன்று அதிகாலை கணபதி ஹோமத்துடன் விநாயக சதுர்த்தி பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது. சிதம்பரத்தில் இன்று இந்து முன்னணி சார்பில் விநாயக சதுர்த்தி பூஜையை முன்னிட்டு கீழ வீதியில் பிரம்மாண்டமான சிலை வைத்து பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. சிதம்பரம் அருகே உள்ள பள்ளிப்படை தில்லையம்மன் அருகில் உள்ள வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று காலை கணபதி ஹோமத்துடன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பூஜைகள் துவங்கியது. முன்னதாக மகா சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு விநாயகருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. கடலூரில் 73 கிலோ லட்டு பிரதிஷ்டை. கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் விஜய் என்பவர் இனிப்பு கடை ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 20 ஆண்டு காலமாக இனிப்பு கடை நடத்தி வரும் இவர் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று மெகா லட்டு செய்து அதனை பிள்ளையாருக்கு படைத்து வழிபட்டு வருகிறார். அதன்படி இந்த ஆண்டு சுமார் 73 கிலோ எடை கொண்ட மெகா லட்டை பிரதிஷ்டை செய்து வழிபாட்டில் ஈடுபட்டார். இதனை அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் கண்டு செல்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.